Hi, welcome to Tina Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது brooches ஓட next class தான். நான் இதுக்கு வந்து ஒரு clip stone வச்சு சென்டர்ல paste பண்ணிட்டு next வந்து இது வந்து ஒரு சிம்பிளான brooches work தான். leaf ஜமிக்கி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு clip stone அப்புறமா கொஞ்சம் leaf ஜமிக்கியும் next tube beadும் ஒரு 3 long bead இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு clip stone வந்து B7000 glue வச்சு paste பண்ணிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா அந்த clip stoneல வந்து நாலு பக்கமும் ஹோல் இருக்கும். அதுல வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணுங்க. அப்படி இல்லனா வந்து அந்த glue வந்து ஊசில ஒட்டிட்டு கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த லீஃப் ஜமிக்கி வந்து கொஞ்சம் ஃப்ளவர் டைப்ல வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம் அப்படிங்கறத பாப்போம் வாங்க. என்னோட சேனல்ல brooches கூடிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனா சேனல்ல போய் பாருங்க. பேசிக் லெவல்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் கிளாसेस வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மகிட்ட brooches kit அவேலபிளா இருக்குது. brooches மெட்டீரியல் அவேலபிளா இருக்குது. brooches kitோட ரேட் வந்து 750 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங். மத்த மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ வந்து clip stone தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க சென்டர்ல என்னதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற மெட்டீரியல் வச்சிருந்தீங்கன்னா வேற குட்டி குட்டியா ஃப்ளவர் டைப்ல வந்து கலரா ஃப்ளவர் டைப்ல வந்து அப்படி என்ன மெட்டீரியல் வச்சிருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கிட்ட வந்து இந்த clip stone இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இதுதான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த லீஃப் ஜமிக்கி வச்சு பார்க்கறேன். அது எப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சு பார்த்தேன். அதாவது 4 வைக்கலாமா 5 வைக்கலாமா 6 வைக்கலாமா அப்படிங்கிறதுக்காக கேப்காக வச்சு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு 6 லீஃப் வந்து வைக்கிற மாதிரி பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு டியூப் பீட் வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். நீங்க வந்து டியூப் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு டியூப் பீட் வைக்கணும் வேண்டாம் அப்படினா விட்டுறலாம். ஏன்னா வந்து அதுல 2 ஹோல் இருக்கும். அதை வந்து கவர் பண்றதுக்காக தான் நான் அந்த டியூப் பீட் யூஸ் பண்றேன். நம்மகிட்ட brooches blouse orders அவேலபிளா இருக்குது. உங்களுக்கு brooches blouse எதுவும் ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனாலும் மேல தெரியற நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் டீடைல்ஸ் தெரியணும் அப்படினாலும் மேல தெரியற நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் டீடைல்ஸ் பத்தி ஏற்கனவே வந்து வீடியோ வந்து லாங் வீடியோல போட்டுருக்கேன். அமௌண்ட் டீடைல் இருக்காது. என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்து அவேலபிளா இருக்குது அப்படிங்கறதும் கிட்ல என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்கும் அப்படிங்கறதும் வந்து நான் ஏற்கனவே வந்து லாங் வீடியோல ஒன்னு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த லிங்கையும் நான் வந்து உங்களுக்கு இதுல வந்து லிங்க் போட முடியும்னா போடுறேன். அப்படி இல்லனா சேனல்ல போய் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிட்ச் பண்ணனும். இப்போ நீங்க இதுல நான் 6 வந்து வைக்கிறேன். நீங்க 6 தான் வைக்கணும்னு இல்ல. நெருக்கமா ஸ்டிட்ச் பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். நான் எதுக்காகன்னா இந்த 2 லீஃப்க்கு இடையில வந்து நான் கொஞ்சம் மேலே தள்ளி அடுத்தால ஒரு லீஃப் வச்சு ஸ்டிட்ச் பண்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிட்ச் பண்றேன். நீங்க வந்து நெருக்கமா ஒரே ரவுண்ட்ல முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சிக்கலாம். உங்க விருப்பம் தான். எப்படினாலும் பண்ணிக்கலாம். நீங்க இப்போலாம் வந்து brooches work வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க brooches workன்னு YouTubeல வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸை வந்து ஒரு மாடலா வச்சு நீங்க வந்து புதுசா ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது புதுசா ஒரு டிசைன் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலே நம்ம யூஸ் பண்ணாம உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ இந்த மாடல் இந்த டிசைனுக்கு நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு ஸ்டிட்ச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு இடையில வந்து திரும்பியும் அதே லீஃப் ஜமிக்கி வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் ஸ்டிட்ச் பண்ணனும். அந்த சைடா வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்கிறதுனால வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கிளேர் ஆகி தெரியுது பார்க்கிறதுக்கு. அந்த ஜமிக்கியோட ஷேடும் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால ஃபோனோட அந்த லைட்டுக்கு வந்து வீடியோ வந்து இப்படி தெரியுது. கொஞ்சம் ஃபுல்லாவே அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து எதையும் கட் பண்ணாம போட்டுட்டேன். இப்போ பாருங்க இதோட 2க்கு இடையில வந்து கொஞ்சம் கேப்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்படியே விட்டுட்டாலும் விடலாம். அதாவது இங்க ப்ளவுஸ்ல எல்லாம் பண்ணும்போது இந்த புட்டாஸ்லாம் நம்ம வந்து ஆரி வர்க்ல பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி டிசைனுக்கு கூட நீங்க வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது சென்டர்ல மட்டும் பண்ண மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னும் நீங்க கிராண்டா வேணும்னா இதையே வந்து இன்னும் பெருசா கொண்டு வரலாம். இது 2க்கு இடையில வந்து ஒரு லீஃப் வர மாதிரி அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நான் வந்து இதோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு கீழ வந்து ஹேங்கிங் மாதிரி வந்து ஒரு 3 லாங் டியூப் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு
அதோட இதில் வந்து ஒரு ஃப்ளார் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது சென்டரில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரியும் லாங் டியூப் பீட், நெக்ஸ்ட் 2 சைட்லேயும் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் ஜமிக்கி, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் 2 சைட்லேயும் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தா நம்மளோட ப்ரூச்சஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்னும் நிறையா ப்ரூச்சஸ் கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்டில் ப்ரூச்சஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.